ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அன்பும் ஒளியும் நிரம்பிய மனமாயிருங்கள். உயர்ந்த உள்ளுணர்வால் உலகம் மாறட்டும். வாயுமண்டலத்தில் பாபா நிலைத்திருப்பார். பாப்தாதா இன்று வந்து நமக்குள் நிற்கிறார். அன்பின் நீர்ப்பால் குழந்தைகள் எல்லாம் வருகிறார்கள். தந்தையின் முகத்தில் சிரிப்பும் சக்தியும் சேர்ந்து தீவிர முயற்சி செய் என சொல்லி ஊக்கமளிக்கிறார். தீதி நியமிசை என தந்தை கேட்கிறார். எப்போது தன்னை தந்தை போல மாற்றுவாய் என வினவுகிறார். எலட்சியமும் இலட்சணமும் சமமாய் நிற்கும் போது தந்தையின் பிரத்யட்சமுன் முகத்தில் தெரியும். மனம் சொல் செயல் மூன்றும் ஒன்றாய் சேவை செய். அனுபவம் தரும் மனம், ஞானம் தரும் சொல். யோகமய நடத்தை அதுவே தந்தையின் சித்திரம். வாயுமண்டலமாய் உன்னாவி பிரகாசிக்கட்டும். உள்ளுணர்வில் குப்பை இருந்தால் சக்தி குறையும். எதிர்மறை எண்ணம் வந்தால் ஒளி மறையும். நல்லுணர்வு சுபபாவனை என்றும் தாங்கி பாபா போல சுத்தமாய் சுபமாய் மாறுவோம். வீண் எண்ணம் வரின் மன்னிப்பாய் மாற்று. கொடுப்பவரேனும் சாபம் தந்தால் ஆசியாக்கு. ஜடமூர்த்திகளும் ஆசி தருவது போல நாமும் மாஸ்டர் மன்னிப்பின் கடலாயிருப்போம். குழுவின் சக்திதான் வெற்றியின் ரகசியம். தியாகத்தில் தான் பாக்கியத்தின் மந்திரம். என் கருத்து அல்ல, குழுவின் ஒற்றுமை மேலானது. அதிலே நிலைத்தால் வெற்றி நிச்சயம் நமதே. 5 நிமிடம் மனதிரில் பரந்தாமம் நினைவு. சூட்சும வதனத்தில் பாபா நினைவு. பூஜ நிலை தேவதா ரூபம் நினைத்து மனத்தை மகிழ்வாய் பறக்க விடு. ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அன்பும் ஒளியும் நிரம்பிய மனமாயிருங்கள். உயர்ந்த உள்ளுணர்வால் உலகம் மாறட்டும். வாயுமண்டலத்தில் பாப்பா நிலைத்திருப்பார்.